அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பு ஜேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பு ஜேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனைப்பூவாய் அர்ப்பணமாக்கிய தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பு ஜேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பு ஜேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். நீர்மையுணர்விலே நெஞ்சம் துடிப்பதும் நேய பணியிலே நம்மை இணைப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். மன்னிக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும் மாந்தர் உறவிலே ஒன்றிக்க செய்வதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். அப்பமும் ரசமுமே அப்பமும் ரசமுமே இறையுயிராகும். அற்புதங்கள் நிகழ்த்தி நம்மை மறையுடலாக்கும். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பு ஜேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க மருத்துவ அமைப்பின் அங்குரார்ப்பண திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, திருமுழுக்கின் வழியாக நாம் எல்லோரும் இறைமகன் இயேசுவோடு இணைந்து திரு அவையில் ஓர் உறுப்பினராக்கப்பட்டோம். பொது நிலையினரின் திருத்தூது பணிகள் மக்களால் மிகவும் உயர்வாக மதிக்கப்படுகின்றது. கத்தோலிக்க மருத்துவர்களை ஒன்றிணைத்து மருத்துவர் அமைப்பை உருவாக்கும் இந்நாள் மறைமாவட்ட பொது நிலையினர் பணிகளிலே ஒரு மைல்கல்லாக அமைகின்றது. எமது சாட்சியம் நிறைந்த இறையரசு பணிகள் வழியாக நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். பல சவால்கள் மத்தியில் மிக உன்னதமான பணிகள் செய்கின்ற எமது மருத்துவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்று நாம் ஆரம்பிக்கும் இக்கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பு சிறப்பாக செயற்பட்டு கத்தோலிக்க மருத்துவர்களின் வளர்ச்சியிலும் திரு அவையின் பணிகளிலும் மக்கள் பணிகளிலும் ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்போடும் செயற்பட அருள் வேண்டி
தொடரும் பலியில் பக்தியோடு நாங்கள் இணைந்து கொள்ளுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களை பெரும் மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலிக்கு நான் உங்களை அழைக்கின்றேன். முதன்முறையாக நாங்கள் இந்த டாக்டர்ஸ் கில்டை தொடங்குகின்றோம். இறைவன் உங்களை ஆசீர்வதித்து, உங்களுடைய பணியையும் ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் இந்த திருப்பலியிலே விசேட விதமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் நன்மையில் தவறியதாலும் பாவங்கள் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானல் புகழ் மனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டி எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள்
இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. ஆமென், 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 ஆமென். பிள்ளைக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உமன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேச்சையும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காது கேளாரோன் செவியால் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகமாகும், தாகமுற்ற தரை நீரூற்றுக்களால் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகிறார், பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசகம். எளிகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் ஜாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 முதல் 5 முடிய. என் சகோதரர் சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக் கொள்வோம். அப்பொழுது
நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனிக்கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம்மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மீதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் ஆயர் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற வைத்திய பெரும் தகைகளே, யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க பொதுநல அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, இந்த நாள் ஒரு விசேட நாள், ஒரு மகிழ்வான நாள். காரணம், பொதுநிலையினுடைய பொற்காலத்தில் பொதுநிலையினுடைய பணிகளை நம் மறை மாவட்டம் அங்கீகரித்து யாழ் மறை மாவட்ட கத்தோலிக்க வைத்தியர்களின் அமைப்பை
இன்றைய நாளில் உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே யாழ் மறைமாவட்ட பொதுநீர் கழகம் சட்டத்தரணிகளுடைய அமைப்பு ஒன்றை உருவாக்கி அவர்களுடைய இறைவன் கொடுத்த அந்த கொடைகளை அங்கீகரித்து அவர்களையும் பொதுநீராக பொற்காலத்திலே ஒரு பெரும் சக்தியாக மாற்றி நம் மறைமாவட்டத்திற்கு அருள் ஊற்றுக்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன் வரிசையில் இரண்டாவது அமைப்பாக யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க வைத்தியர்களின் அமைப்பு உருவாகுவது ஒரு மிகவும் மகிழ்வான விடயமாக இருக்கிறது. காரணம், இன்று நாளிலே இயேசுவுடைய அன்பின் இரக்கத்தின் குணப்படுத்தலின் பணியை செய்கின்ற வைத்திய பெரும் தொகைகளை ஒரு அமைப்பாக யாழ் மறைமாவட்டம் உருவெடுத்திருக்கிறது, பிரசவித்திருக்கிறது. இந்த நாளில் இறைவன் நமக்கு தருகின்ற செய்திக்கு நாங்கள் செவி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, அன்பார்ந்த வைத்திய பெருந்தொகைகளே, உங்களுடைய பணி ஒரு சாதாரண பணி அல்ல, ஒரு தொழில் அல்ல, மாறாக இது தெய்வீக பணி. இது ஒரு இறை அழைத்தல். இட்ஸ் a vocation as well as a divine mission. லூக்காஸ் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே தொடக்கத்திலே இயேசு தன்னுடைய 72 சீடர்களை இருவராக அனுப்புகிறார். அவர்களுக்கான பல அறிவுறுத்தல்களை வழங்கி இறுதியாக அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு, நீங்கள் சென்று உடல்நலமற்றோரை குணமாக்கி இறை அரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிவியுங்கள். இறை அரசு பணிக்கு இந்த குணப்படுத்தலின் பணி மிக தேவையாக இருக்கின்றதன் காரணமாகவே நீங்கள் சென்று உடல் நலமற்றவர்களை குணமாக்கி நீங்கள் இறை அரசு நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் அறிவியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, குணப்படுத்தல் என்பது இயேசுவின் பணி, அது சீடர்களின் பணி, அது திரு அவையின் பணியாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே இருக்கின்ற மிக பெரும் தெய்வீக மருத்துவர் இயேசுவாக இருக்கின்றார். ஜீசஸ் இஸ் த டிவைன் ஃபிசிஷியன்ஸ். அதற்கு மேல் நாங்கள் சிந்திக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு மருத்துவரும் இந்த இயேசுவினுடைய தெய்வீக மருத்துவ பணியிலே அவர்கள் பங்கு பெற்றுகிறார்கள். இதுவரும் உடல் நோய்களை தீர்க்கின்ற ஒரு பணி அல்ல, மாறாக ஆன்மீக நோய்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கின்ற ஒரு பணியாகும். ஏனென்றால் இயேசு கொடுத்த அந்த குணப்படுத்தல் உடல் குணப்படுத்தல் மாத்திரமல்ல, அது ஆன்மீக நோய்களிலும் இருந்து விடுதலை செய்கின்ற ஒரு பணி. ஆகவே உங்களுடைய பணியும் ஒரு ஆன்மீக பணியாக இருக்கிறது. ஆகவேதான் கத்தோலிக்க மருத்துவர்களாக இருக்கின்ற நீங்களையும் இறைவன் தொடர்ந்து இதே பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய பணி என்பது வெறும் தொழில் அல்ல, இது ஒரு பணி. இட்ஸ் a mission as well as a ministry, not a profession. உலகத்தில் மிகவும் உடைந்தவர்கள், பலம் இடைந்தவர்கள், உடல் மனம் ஆன்மாவினால் துன்பப்பட்டு வருகின்றவர்களுக்கு நீங்கள் பணி செய்ய ஒரு மிக பெரும் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய பணி என்பது நோய்களை கண்டுபிடித்து மருந்துகளை கொடுப்பது மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரையும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் நீங்கள் தொட வேண்டும். இயேசுவின் குணப்படுத்துகின்ற வல்லமையை உங்களுடைய வைத்தியசாலைகள் அறைகள் ஒவ்வொன்றிலும் மூலை முடுக்குகளிலும் அதை நீங்கள் செய்ய வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால், நீங்கள் இறை அருளின் பணியாளர்களாக மாற வேண்டும், கருவிகளாக மாற வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் இந்த பணியை செய்கிற பொழுது அன்பை கொடுக்க வேண்டும். வருகின்ற நோயாளிகளுக்கு வரத்தை கொடுக்க வேண்டும். சிறப்பாக நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் போல் அவர்கள் வைத்தியர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு வைத்தியரின் அழைப்பு என்பது நோயை கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, நோயை தடுப்பது மாத்திரமல்ல, அந்த நோயாளிக்கு மருந்தை கொடுப்பது மாத்திரமல்ல, மாறாக நோயாளிக்கு ஆற்றலை நீங்கள் கொடுக்க வேண்டும், நோயாளிக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக
ஒவ்வொரு நோயாளிக்கும் இறைவனுடைய முடிவில்லாத இரக்கத்தை கொடுக்க வேண்டும். You are supposed to provide the infinite compassion of Jesus Christ என்று 2 ஜான் போல் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே அன்பார்ந்த வைத்திய பெருந்தொகைகளே, நீங்கள் வெறும் வைத்திய நிபுணர்கள் மாத்திரமல்ல, மாறாக இறைவனுடைய இரக்கத்தை தேடுகின்ற மனிதர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கின்ற பெருந்தொகைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவாஞ்சலிக் கௌடியம் என்கின்ற திருமடலில் நம்முடைய திருத்தந்தை தெளிவாக சொல்லுகிறார், இன்று உலகம் எதிர்பார்ப்பது ரெவல்யூஷன் ஆஃப் டெண்டர்னஸ். பட் த வேர்ல்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் இஸ் a revolution of tenderness. ஒரு மென்மையின் புரட்சியை இன்று உலகம் எதிர்பார்க்கிறது. இந்த புரட்சி குறிப்பாக வைத்தியர்களிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். நோயாளிகள் சொல்வதை கேட்க வேண்டும், அவர்களுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நம்பிக்கை ஊண்ட வேண்டும். இன்னும் ஒரு வாழ்வு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் கொடுக்கிற பொழுது, இரக்கத்தின் கருவிகளாக இருக்கிற பொழுது, இந்த மென்மையின் புரட்சியை நீங்கள் செய்கிறீர்கள் என்று நம்முடைய திருத்தந்தை நமக்கு தெளிவாக கொடுக்கின்றார். ஆகவேதான் அன்பார்ந்த வைத்திய பெருந்தொகைகளே, நீங்கள் பணி செய்கின்ற பொழுது இயேசுவுக்கே செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவுக்காக அல்ல, இயேசுவுக்கே செய்கிறீர்கள். ஏனென்றால் மத்தேயு 25:40 சொல்லுகிறது, சின்னம் சிறிய எந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இது மிக முக்கியமானது. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வைத்தியசாலைகளுக்கு வருகின்றவர்கள் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை நீங்கள் தொடுகிறீர்கள், இயேசுவுக்கு பணி செய்கிறீர்கள், இயேசுவுக்கே வைத்தியம் பார்க்கிறீர்கள் என்கின்ற அந்த உணர்வோடு நீங்கள் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு முறை அன்னை திரேசாள் தொழுநோயாளி ஒருவருடைய புண்களை அவர் புண்களுக்கு மருந்து கட்டி கொண்டிருந்தார். அந்த அறை முழுவதும் நாற்றம், நிற்க முடியாத நாற்றம். அந்த வேளையிலே வெளிநாட்டில் இருந்து ஒருவர் வந்து சொன்னார், even if I am giving $1 million, I will not do it. எனக்கு யாராவது $1 million கொடுத்தாலும் இதை நான் செய்ய மாட்டேன். அன்னை தெரேசா சொன்னார், நானும் செய்ய மாட்டேன். even if I am giving very many millions, I will not do it, but I will do it for the sake of Christ. இயேசுவுக்காக இதை இல்லை, இதை மோசமாகவும் நான் செய்வேன், ஏனென்றால் அவரில் இயேசுவை காணுகிறேன். அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் வருகின்ற ஒவ்வொரு நோயாளிகளும் உடைந்தவர்கள், மனம் உடைந்தவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள். அவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கையை கொடுக்கின்ற பொழுது அவர்களில் இயேசுவை காண வேண்டும். புனிதமான பணியிலே இயேசுவுக்கே அந்த பணியை செய்கிறீர்கள் என்ற உணவோடு செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவதாக, திரு அவை இந்த வைத்திய துறையில் பெரும் புரட்சியை செய்த ஒரு திரு அவையாக திகழ்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் திரு அவை திருமடல்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. வைத்திய துறையில் பல நிபுணர்களை கொண்டதுதான் திரு அவை. ஆகவேதான் இந்த திரு அவையிலே இருக்கின்ற ஒழுக்கவியல் கருத்துக்களை, தியாலஜிக்கல் கன்செப்ட்ஸ் ஆஃப் மெடிசின், ஒவ்வொரு கத்தோலிக்க வைத்தியரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன? நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்கள் சொல்லுகிறார், ஒவ்வொரு வைத்தியரும் மனதிலே கொண்டிருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான இறையியல் தத்துவம், ஒழுக்கவியல் தத்துவம், மனித மாண்பு, dignity of the human person. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், from the moment of conception to the natural death, human life is sacred and precious. கருவறையிலிருந்து கல்லறை வரை மனித உயிர் புனிதமானது. அதை ஒவ்வொரு வைத்தியரும் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும். இன்று வைத்தியத்துறை மிக பெரும் சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறது. பயன்பாடு காரணமாக எந்த அளவுக்கு ஒரு மனித உயிர் பயன்பாடாக இருக்கிறதோ அப்பளவுக்குத்தான் மனித மாண்பு இருக்கிறது என்று சொல்லி மனித உயிர்களை இலக்கங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கின்ற வைத்தியர்கள் நீங்கள் மனித மாண்பை பேண அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திருத்தந்தை சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் இறைவன் படைத்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனிலும் இறைவனுடைய சாயலும் பாவனையும் இருக்கிறபடியால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாண்பு இருக்கிறது. எவ்ரி லைஃப் இஸ் சேக்ரெட், எவ்ரி லைஃப் இஸ் ப்ரெஷியஸ். இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் கொண்டு வாழ வேண்டும். ஆகவேதான் இந்த உலகத்திலே
கருவறையில் இருக்கின்ற கருவுக்கும் வயது முதிர்ந்தவருக்கும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நோயாளிக்கும் இன்னும் சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாண்பு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உயிர் மிக அதிகமான பெறுமதியுடையது என்பதல்ல கருத்து. கருவுக்கும் மாண்பு உண்டு, ஒரு நோயாளிக்கும், அதாவது டெர்மினலி இல் பேஷன்ஸ், மரணத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த நோயாளிக்கும் மாண்பு உண்டு, வயோதிபருக்கும் மாண்பு உண்டு, இன்னும் மாற்றுத்திறனாளிக்கும் மாண்பு உண்டு. ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற இந்த ஒழுக்கவியல் தத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற திருச்சபை இதை பற்றி எத்தனையோ திருமடல்களை வரைந்திருக்கிறது. ஆகவே ஒரு கத்தோலிக் அமைப்பாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறபடியால் இந்த தத்துவங்களை, இந்த திருமடல்களை உள்வாங்கி மனிதனுடைய மாண்பை நீங்கள் அங்கீகரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, இன்று உருவாக்கப்படுகின்ற இந்த அமைப்பு வைத்திய நிபுணர்களுடைய அமைப்பு மாத்திரமல்ல, இது கத்தோலிக்க வைத்திய நிபுணர்களுடைய ஒரு அமைப்பு. இது ஒரு ஆன்மீக அமைப்பு. இங்கு ஒன்று கூடுகிற பொழுது ஒருவர் மற்றவருடைய மகிழ்வை, துன்பங்களை பகிர்கின்ற ஒரு களத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். செபத்திலும் சிந்தனைகளிலும் இருந்து மருத்துவத்துறை சந்திக்கின்ற பெரும் சவால்களை தேர்ந்து தெளிகின்ற ஒரு அமைப்பை இன்று யாழ் மறைமாவட்டம் பெற்றிருக்கிறது, பிரசவித்திருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சக்தியை இந்த அமைப்பினூடாக பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை இந்த அமைப்புக்கூடாக பெற்றுக்கொள்ளுங்கள். சிறப்பாக இந்த அமைப்பு ஒன்று கூடுகிற பொழுது ஒருவர் மற்றவருக்காக சபித்துக் கொள்ளுங்கள். சிறப்பான முறையில் புனித லூக்கா மருத்துவர்களுடைய புனிதராக அவர் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையில் எத்தனையோ மனிதர்கள் மருத்துவ துறைக்கு தங்களை அர்ப்பணித்து, அவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள். நீங்கள் ஒன்று கூடுகிற பொழுது புனித லூக்காவினுடைய பரிந்துரைகள் உங்களை வந்து சேரும். இன்னும் சிறப்பாக இந்த மருத்துவ துறையிலே அவர்களை அர்ப்பணித்த புனிதர்களுடைய பரிந்துரைகள் உங்களுக்கு கிடைக்குமாகவே இது ஒரு சாதாரண வைத்திய நிபுணருடைய அமைப்பு மாத்திரமல்ல, இறை அருளை பெற்றுக் கொடுக்கின்ற மிக பெரும் வாய்க்காலாகவும் இந்த அமைப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக வேலூரில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையிலே ஒரு சிற்றாலயம் இருக்கிறது, அழகான சிற்றாலயம். அந்த சிற்றாலயத்துக்கு வைத்தியர்கள் போகிறார்கள், தங்களுடைய பணியை தொடங்குவதற்கு முன்பாக தாதிகள் போகிறார்கள், நோயாளிகள் போகிறார்கள், நோயாளிகளை பராமரிக்கின்றவர்கள் போகிறார்கள். அந்த சிற்றாலயத்திலே ஒரு அழகான வசனம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வைத்திய நிபுணர்களே, இதை உங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். We treat patients, but God heals everyone. அழகான ஒரு வசனம். நாங்கள் வைத்தியர்களாக நாங்கள் நோயாளிகளை பராமரிக்கிறோம், மருத்துவம் கொடுக்கிறோம், ஆனால் நாங்கள் அவர்களை குணப்படுத்துவதில்லை. எங்களுடைய பரிசுத்தமான கரங்களூடாக இறைவன் தான் அவர்களை குணப்படுத்துகிறார். ஆகவேதான் இன்றைய நாளிலே நீங்கள் இறைவனுடைய கருவிகள். குணப்படுத்தல் தெய்வீக மருத்துவராகிய இயேசுவிடம் இருந்துதான் வருகிறது. இந்த உலகத்திலே இருக்கின்ற மருத்துவங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற மருத்துவர்கள் எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். எங்களுடைய மருத்துவர் இயேசு அவர்கள் உங்களை அழைத்திருக்கின்றார். அவருடைய கரங்களூடாக மருத்துவ பணியை செய்கின்ற கருவிகளாக இருக்கின்ற பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே இன்று யாழ் மறைமாவட்டம் உங்கள் மட்டிலே பெருமகிழ்வு கொடுக்கிறது, உங்களை ஒரு அமைப்பாக உருவாக்கி இருக்கிறது. காரணம், கத்தோலிக்க விழுமியங்களை உங்களூடாக கொடுத்து அதனூடாக மருத்துவத்துறையை புனிதப்படுத்த வேண்டும் என்று யாழ் மறைமாவட்டம் விரும்புகிறது. ஆகவே இந்த அமைப்பை உருவாக்கிய எங்களுடைய கத்தோலிக்க பொதுநல கழகத்திற்கு யாழ் ஆயர் சார்பிலும் யாழ் மறைமாவட்ட மக்கள் சார்பிலும் பெரும் நன்றிகளை தெரிவித்து, தொடர்ந்து வருகிற நாட்களிலே வரப்போகின்ற ஒன்று கூடல்கள் வெறும் அறிவை மாத்திரமல்ல, சிறப்பாக ஒருவருக்காக சபித்து அதனூடாக இறை அருளை பெறுகின்ற கருவியாக இந்த அமைப்பு என்றும் செயற்பட வேண்டும் என்று இறையாசிர் வேண்டி தொடர்ந்தும் இந்த திருப்பலியிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக.
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார், பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார், பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம், பாரினில் அவர் துணை வேண்டுகின்றோம், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம், திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம், புனிதர்கள் உறவை நம்புகின்றோம், உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். இந்த புனிதமான நாளில் இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற அனைத்து வைத்தியர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். யாழ்மறை மாவட்டம் உருவாக்கி இருக்கின்ற இந்த அமைப்பானது கிறிஸ்தவ விழுமியங்களை சமூகத்துக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு அமைப்பாகவும், வைத்தியர்கள் அனைவரும் ஆன்மீக ஊற்றுக்களை பெறுகின்ற அமைப்பாக இறைவன் இவர்களை உருவாக்கி அருள வேண்டும் என்று இந்த வேளையில் எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நித்திய குருவாகிய ஆண்டவரே, உமது மறையுடலாம் திரு அவையை வலுவாவரம் பெற்று ஆவியாரின் ஞானத்தோடு சிறப்பாக வழிநடத்தும் எமது திருத்தந்தையையும் அவரோடு பணிவாழ்வில் கரம் கொடுக்கும் அனைத்து மறைபணியாளர்களையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் பொழியும் ஆண்டவரே, இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்படும் ஜாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பு உமது அருட்பொழிவின் துணையோடு பயணிக்கவும், இவ்வமைப்பில் அங்கம் வகிக்கும் ஒவ்வொரு மருத்துவரும் அமைப்பை வெற்றி பாதையில் வழிநடத்தி செல்ல தமது பூரண பங்களிப்பை வழங்க இவர்களுக்கு அருள் பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் ஆண்டவரே, மருத்துவ பணி மிக உன்னதமான அழைத்தல் என்பதையும், பரிவிரக்கத்தோடும் அன்போடும் மக்களுக்கு ஆற்றப்பட வேண்டிய பணி என்பதையும் உணர்ந்து ஒவ்வொரு மருத்துவரும் பிரமாணிக்கத்தோடு பணிபுரியவும், பணிவாழ்வில் ஏற்படும் சவால்களை ஞானத்தோடு வெற்றி கொள்ளவும் அருள் பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தந்தையே இறைவா, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் முதுமையிலும் நோயிலும் வாடுகின்ற அனைவரையும் இரக்கத்தோடு கண்ணோக்கியருளும். இவர்களை உமது கரங்களால் தொட்டு குணப்படுத்தி வேதனையை குறைக்க வேண்டுமென்றும் இறை நம்பிக்கை ஆழப்படுத்தி பாதுகாக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, பொதுநிலையிலுடைய பொற்காலத்திலே நம்முடைய மருத்துவருடைய பணிகளை அங்கீகரித்து அவர்களை ஒரு அமைப்பாக ஏற்படுத்த நீர் தந்திருக்கின்ற உம்முடைய ஊக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் சிறப்பாக அவருடைய பணி வாழ்வில் அவர்கள் இரக்கத்தின் பணியை, தெய்வீக இயேசுவின் பணியை செய்ய நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடமுள்ளதெல்லாம் இறைவா உமக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா, திருப்பலிதனிலே பாய். என்னை முழுவதும் உவந்தளித்தேன், காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடமுள்ளதெல்லாம் இறைவா உமக்கென தருகின்றேன். மலர்கள் கொண்டு வந்தேன், மலர் போல் மனம் வீச. மலர்கள் கொண்டு வந்தேன், மலர் போல் மனம் வீச. கனிகள் கொண்டு வந்தேன், கனி போல் சுவை கொடுக்க. என்னையே கொண்டு வந்தேன், என்னையே கொண்டு வந்தேன். ஏற்றருள்வாய் இறைவா, காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடமுள்ளதெல்லாம் இறைவா உமக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா, திருப்பலிதனிலே பாய். என்னை முழுவதும் உவந்தளித்தேன், காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். இறைவா உண்மையான இறை மாண்புக்குரியமை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை
தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மத திரு அவை நிகழ்ந்தலிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநீராகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியவே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சிவத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு உருக்கத்துடன் கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா the body and blood of the Lord Jesus Christ, eternal life for the Savior. தேடும் பாலம் உயிராக என்னில் வந்து உருவாடும் நாதனே, நிறைவாழ்வை என்னில் தந்து நிறைவாகும் ஜீவனே, என்னுள்ளம் எழுதே நீ வா. உண்மை உறவின்றி உனக்காக தவித்து நின்றேன், உணவாக எனில் சேர்ந்து உருவாகினாய். உலகம் பெரிதென்று உயர்வாக நினைத்திருந்தேன், உறவொன்றே பெரிதென்று அமுதூட்டினாய். என் மனம் உன்னில் சங்கமமாவது உயர்வென நினைத்து விட்டேன், உயர்ந்த எண்ணமும் உரிமை குரலும் அன்பென உணர்ந்து விட்டேன். என் மனம் உன்னில் சங்கமமாவது உயர்வென நினைத்து விட்டேன், உயர்ந்த எண்ணமும் உரிமை குரலும் அன்பென உணர்ந்து விட்டேன். எந்த நிறைவாழ்வின் ஒளியாக வா என்று வா, என் தெய்வம் என்னில் வரும் நேரம், உறவாக இணை தேடும் பாலம் உயிராக என்னில் வந்து உறவாடும் நாதனே, நிறைவாழ்வை என்னில் தந்து நிறைவாகும் ஜீவனே, என்னுள்ளம் எழுந்தே நீ வா.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு மது அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்கச் செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆயரவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற வைத்தியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இன்றைய நாள் எனக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தருகின்ற நாளாக இருக்கிறது. இந்த வைத்திய அமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆசை பல நாட்களாக எனக்கு இருந்தது. எனது அன்புக்குரிய ஆயரவர்கள் என்னை அடிக்கடி காண்கின்ற பொழுது அந்த வைத்திய அமைப்புக்கு என்ன நடக்குது என்று கேட்பார். எனக்கு பொறுப்பு தருகிற பொழுதெல்லாம் வைத்திய அமைப்பு, சட்டத்தரணிகள் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார். ஆனால் சட்டத்தரணி அமைப்புகளை உருவாக்கிவிட்டோம். ஆனால் வைத்திய அமைப்பை உருவாக்குவது என்பது கொஞ்சம் இழுபறியாகத்தான் இருந்தது. சில வைத்தியர்களோடு நான் தொடர்பு கொள்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், இந்த பாசிட்டிவாக சில பேர் சொல்லவில்லை, கொஞ்சம் பிஸியான ஆக்கள். அது உண்மைதான், நீங்கள்லாம் பிஸியான ஆக்கள். அப்படி இருந்தும் இந்த அமைப்பிலே இணைந்து ஒரு ஆளுக்கு உற்சாகம் கொடுத்து உங்களுடைய ஆன்ம பலத்தை, ஆன்மீக வாழ்விலே அக்கறை கொண்டு வாழ்வதற்கு விருப்பம் தெரிவித்து இங்கே வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இதற்கென இந்த வைத்திய அமைப்புக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்த பொழுது அதிலே நிறைய பேர் அதில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 கத்தோலிக்க வைத்தியர்கள் இதிலே இணைந்திருக்கிறார்கள். அது மிகுந்த உற்சாகத்தை எனக்கு தந்தது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் Zoom செயலி வழியாக ஒரு கூட்டத்தை வைத்து எங்களுடைய நோக்கத்தை நாங்கள் விளங்கப்படுத்தினோம். அதன்படி இந்த நாளிலே ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த மகிழ்ச்சியான நாளிலே எங்களுடைய கத்தோலிக்க வைத்தியர்களாகிய உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். பல்வேறு விதமான சவால்கள் மத்தியிலே இந்த காத்திரமான பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய இது வருவதற்காக நீங்கள் பலவிதமான முயற்சிகளை, கடின உழைப்பை கொடுத்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பல விடயங்களிலே மக்களாலே ஏறெடுத்து பார்க்கக்கூடிய மதிப்புக்குரிய மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். மதிப்புக்குரிய தொழிலை நீங்கள் செய்கிறீர்கள். ஆக இந்த ரீதியிலே நாங்களும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்வது
எங்களுக்கு மிகவும் தேவையானதாக இருக்கிறது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணியாக இருக்கிறது. இந்த ரீதியிலே ஏன் இந்த வைத்திய அமைப்பு உருவாக வேண்டும் என்கின்ற கேள்வி பலருக்கு இருக்கிறது. சில வைத்தியர்களுக்கு கூட இருக்கிறது. ஏன் வைத்தியர் அமைப்பு? ஃபாதர் டேவிட் இன்றைக்கு மறைவிலே மிக அழகாக சொல்லிவிட்டார். ஏன்னு சொன்னால் இது ஒரு தெய்வீக பணி, இது இயேசுனுடைய மனநிலைக்கு ஒத்ததாக செய்ய வேண்டிய பணியாக இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற எல்லாரும் இயேசுவுக்கு பணி செய்ய வேண்டியவர்கள், திருத்தூது பணியை செய்ய வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆகவே இந்த ரீதியிலே இந்த பணியை நீங்கள் செய்கிற பொழுது இது ஒரு உழைப்பாக அல்லது ஒரு உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான வெற்றை உங்களுடைய செய்வதற்கு தேவையான ஒரு பிழைப்பாக நீங்கள் கருதாமல் இது ஒரு அழைப்பாக கருதி பணி செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கிறது. எல்லாரும் அப்படித்தான் செய்ய வேண்டும். அதில் முக்கியமாக இந்த தொழிலை, இந்த வைத்திய தொழிலை செய்கின்ற உங்களுக்கு இது மிகவும் ஒரு முக்கியமான ஆழமான உங்களுக்கு சக்தி இருக்க வேண்டும். முதலாவதாக இதற்கு உதவி செய்வதற்காக நாங்கள் எங்களுடைய நோக்கங்களிலே ஒன்று ஆன்மீக பலத்தை வழங்குவது. அதற்காக நாங்கள் இன்றைய போல விசேட திருப்பலிகளை ஒழுங்குபடுத்துவது, குடும்ப திருப்பலிகளை ஒழுங்குபடுத்துவது, ஞானொடுக்கங்களை வைப்பது, இன்னுமாக யாத்திரைகளை உங்களோட கதைத்து அதை செய்வது, இவ்விதமான ஒரு ஆன்மீக பலத்தை கொடுக்கக்கூடிய இந்த செயல் திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக இந்த தொழில்துறை தான் இந்த வான்மை விருத்தி, தொழில்துறை வான்மை விருத்தி. நீங்கள் உங்களுடைய தொழிலிலே மிகவும் முன்னேற்றகரமாக செய்வதற்கு, இன்னும் மிகவும் காத்திரமாக அதை செய்கிறதற்காக பல பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள், பல புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்கள், பல கருத்தரங்குகளில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்களுக்கு என்ன சில பயிற்சிகள் வழங்குவார்கள். இந்த வேளையிலே இந்த அமைப்பினூடாக நாங்கள் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய படிப்பினைகளிலே நின்று சிந்திக்கின்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்குபடுத்த இருக்கிறோம். அதாவது அதனாலே கத்தோலிக்க திருச்சபை இதை பற்றி என்ன சொல்லுகிறது, முக்கியமாக ஒழுக்கம் சம்பந்தமான விடயங்களிலே கத்தோலிக்க திருச்சபை எப்படி சிந்திக்கிறது என்பதை மிகவும் அதை நீங்கள் விளங்கிக் கொள்வது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே அதையும் நாங்கள் எங்களால் இயன்றளவு தர பார்க்கின்றோம். மூன்றாவதாக இந்த அமைப்பினாலே உங்களுக்குள்ளேயே ஒரு உறவு பின்னலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். வருகின்ற வைத்தியத்துறையில் வரக்கூடிய அனுபவங்களை, இதில் வரக்கூடிய சவால்களை, ஒவ்வொருவரும் உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தேர்வினாலே நீங்கள் மற்றவர்களை வலுவூட்டக்கூடியவர்களாக, தட்டி கொடுக்கக்கூடியவர்களாக, ஊக்கமளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒன்று சேருகிற பொழுது ஒருவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக வருகிறீர்கள். நான் இங்கே பலரோடு கதைக்கிற பொழுது எனக்கு நீங்களே சொன்னீர்கள், எனக்கு பலரே தெரியாதுன்னு சொல்லி சில வைத்தியர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த அமைப்பின் மூலமாக ஒருவரை தெரிந்து கொள்ளவும் ஒருவருக்கு உதவி செய்வதற்கும் உதவியாக இது அமைகிறது. ஆகவே இவ்விதமாக உங்களுக்கு ஒரு ஆன்ம பலத்தையும், உங்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு அடிப்படையான சில உதவிகளை செய்வதும் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னுமொரு கோணத்திலே பார்க்கிற பொழுது இந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் எங்களுடைய மக்கள் பலர் இதை பற்றிய வைத்திய சம்பந்தமான சில விடயங்களை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள், அறியாமையில் இருக்கிறார்கள். இன்னும் சில பேரால் அதை சில விடயங்களை செய்ய முடியாதவர்களாக, அதுக்காக என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இருக்கிற பொழுது நீங்கள் இந்த அமைப்பின் மூலமாக இந்த மக்களை சென்றடைந்து சில காரியங்களை செய்வது, அது சில அமைப்புகளிலே அதை செய்கிறார்கள், சில வைத்திய அமைப்புகளிலே இதை செய்கிறார்கள். இதன் வழியாக நீங்கள் கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ், இதுகளை நாங்கள் இப்பொழுது லோயர்ஸ் அசோசியேஷன் அதை செய்கிறார்கள். ஒரு சில நிகழ்ச்சிகளையாவது நாங்கள் செய்கிறது நல்ல. அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இதை பற்றிய பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக, தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றபடியினாலே எங்களுடைய தளத்திரு அவைக்கு உங்களுடைய ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களாக, முக்கியமாக இந்த ஒழுக்கம் சம்பந்தமான விடயங்கள், எத்திக்கல் இஷ்யூஸ் வருகிற பொழுது நீங்கள்
கத்தோலிக்க திருவைக்கு ஆலோசனை கூறக்கூடிய விதமாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய பலவிதமான பிரசுரங்கள் வெளியீடுகள் வழியாக எங்களுடைய கத்தோலிக்க மக்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்தக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பலத்தை, உங்கள் ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி கொண்டு மக்களுக்கு பணி செய்கிற ஒரு பொறுப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த வேளையிலே இந்த அமைப்பில் இணைந்து பணி செய்வதற்காக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வேளையில் இந்த பொறுப்பை எனக்கு தந்த எங்களுடைய மதிப்புக்குரிய ஆயரவர்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை கூறி நிற்கின்றேன். கடந்த 24ஆம் தேதி, ஆவணி மாதம் 24ஆம் தேதி நாங்கள் சூம் செயலி வழியாக ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டோம். அதிலே நாங்கள் எங்களுடைய எண்ணக்கருக்களை நாங்கள் தெளிவுபடுத்த பார்த்தோம். அதிலிருந்து சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. எங்களுடைய அமைப்பானது யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க வைத்தியர்களுடைய அமைப்பு, அதாவது ஜெஃப்னா கேத்தலிக் டாக்டர்ஸ் கில்டு, ஜெஃப்னா கேத்தலிக் டாக்டர்ஸ் கில்டு JCDG என்று அழைக்கப்படும். இதை பற்றி பல கருத்துக்களை கூறினார்கள். அதன்படி இப்படியாக எங்களுடைய இந்த அமைப்பானது அழைக்கப்படும். இதற்குரிய இலச்சினை தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கருத்து தெரிவிக்கப்பட்டது. இன்னுமாக இன்று இதற்கான எக்ஸ்கோ மெம்பர்ஸை நாங்கள் தெரிவு செய்வதிலே கொஞ்சம் நாள் பொறுக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. இருப்பினும் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற அனுபவத்திலே எக்ஸ்கோ மெம்பர்ஸ் என்பது அது ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன். என்று சொன்னால் சில விடயங்களை நீங்கள்தான் சில கருத்துக்களை, சில செமினார்களை நடத்துவதற்கு உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய நேரங்கள் எல்லாவற்றையும் அறிவது உங்களுக்குத்தான் அது லேசு. இந்த வேளையிலே இந்த ஆயருடைய பிரசன்னத்திலே இந்த எக்ஸ்கோ மெம்பர்ஸை பற்றிய நீங்கள் கதைத்து கொள்ளலாம். இன்னும் ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. எங்களுடைய இந்த வைத்தியர் அமைப்பானது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுயாதீனமான ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் இங்கே செய்வது என்று சொன்னால், கொழும்போடு நாங்கள் சேருகிற பொழுது சில விடயங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்தாலும் பல விடயங்கள் எங்களுக்கு அது மிகுந்த நேரத்தை எங்களுக்கு கஷ்டப்படுத்தும். நேரங்கள் இல்லாத நேரங்களிலே இவர்களுடைய நிகழ்ச்சி திட்டத்துக்களுக்கு நாங்கள் போவது என்பது கஷ்டம் என்பதை கருத்து கூட வைத்தியர்களிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த கருத்துக்களை மையமாக வைத்து இப்பொழுது நாங்கள் சில கலந்துரையாடல்களை நாங்கள் இப்பொழுது மேற்கொள்ளலாம். இப்பொழுது நான் அன்புக்குரிய வைத்தியர் டாக்டர் தனேந்திரன் அவர்களை அன்போடு இங்கே அழைத்து நிற்கின்றேன். இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிற்பாடு நீங்கள் அனைவரும் எங்களுடைய ஆயர் இல்ல சாப்பாட்டறைக்கு சென்று தாக சாந்தி அனுப்பி செல்லும்படியாக உங்களை நான் அன்போடு அழைத்து கொண்டு, இன்றைய இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு பல விதத்திலும் எனக்கு உதவி செய்த பொதுநிலையர் கழகத்தினுடைய உறுப்பினர்கள், ஆணைக்குழு உறுப்பினர்கள், இன்னுமாக எங்களுடைய பேராலய பங்கு தந்தை, அவர்களோடு சேர்ந்த பீடப்பணியாளர்கள், குருநகர் பாடல் குழாம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது வைத்தியர்களை சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கின்றேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் யாழ் திருச்சபைக்கு ஒரு மைல்கல்லான ஒரு நாள். ஜெஃப்னா கேத்தலிக் டாக்டர்ஸ் கில்டு என்ற ஒரு அமைப்பை இன்று நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இதற்கு முதலாக நாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். அடுத்து எமது ஆயர் பேரர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன்.
அவருடைய காலத்தில் தான் லோயர்ஸுக்குரிய கில்டு ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ டாக்டர்ஸ் கில்டு ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எங்களோட ஸ்பிரிச்சுவல் டிரெக்டராக பிஷப்பால் முன்மொழியப்பட்டு எங்களுக்கு எங்களை வழிநடத்தின ஃபாதர் மௌலிஸ் இன்றைக்கு இந்த நிகழ்வை அந்த வாட்ஸ்அப் குரூப் தொடங்கினதிலிருந்து ஒவ்வொரு இதையும் செய்து இன்றைய நிகழ்வை முற்றுமுழுதாக ஆர்கனைஸ் பண்ணி செய்த ஃபாதர் மௌலிஸ் மிகவும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். அருளுரையாற்றின ஃபாதர் டேவிட், இந்நிகழ்வை ஒழுங்கு செய்த புதுநிலையினர் கழகம், பாடகர் குழாம், பீடப்பணியாளர்கள் அனைவருக்கும் அனைத்து வைத்தியர்கள் சார்பிலும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபாதர் டேவிட் மறுவுரையில் கூறியது போல் வைத்தியர்களுக்குரிய வைத்திய சேவையானது ஒரு உன்னதமான சேவை, தெய்வீக பணி. ஆனால் நாளுக்கு நாள் இந்த வைத்திய சேவைக்குரிய சவால்கள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்கள் வைத்தியனாக வேலை செய்திருக்கின்றேன். சிஸ்டர் இமாக்குலேட் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வைத்திய சேவையில் இருந்தவர். அன்று இருந்த நிலைமைக்கும் இன்று இருக்க போகிற நிலைமைக்கும் நாளை இருக்க போகிற நிலைமையும் வித்தியாசமாக இருக்கும். நாளுக்கு நாள் வைத்தியர்கள் மீது சுமத்தப்படுகின்ற பணிச்சுமை, அவர்கள் மீது ஏற்படுத்தப்படுகிற லிட்டிகேஷன்ஸ், சட்ட ரீதியான சிக்கல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது. வெளிநாடுகளில் இருக்கின்ற நிலைமை எங்களுக்கு தெரியும். அந்த நிலைமைக்குள்ளே நாங்கள் நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு வைத்திய சேவையையும் சட்ட சிக்கலுக்கு உள்ளாக்குகின்ற நிலைமை. ஆனால் எமக்கு இருக்கின்ற வளங்கள், அந்த வளங்கள் ஆளணி பற்றாக்குறை, பௌதிக வளங்கள், அந்த பற்றாக்குறைகளுக்குள் இருந்து கொண்டு உலகளாவிய தரம் வாய்ந்த சேவைகளை செய்வதில் மிகவும் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது. அதை ஒரு வைத்திய நிபுணனாக நான் அனுபவித்திருக்கிறேன். அதை நாளுக்கு நாள் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது வெளியில் பொதுநிலையினர்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அவர்களுக்கு இடையில், எங்களுக்கும் பொதுநிலையினருக்கும் இடையில் ஒரு கேப் ஒன்று இருக்குது. எங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுறது வெளிநாடுகளில் இருக்கின்ற அதே அளவு தரமான ஒரு வைத்திய சேவை எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எங்களுக்கு தரப்படுகின்ற ஆளணி, எங்களிடம் இருக்கிற பௌதீக வளங்கள் மிகவும் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறது. இதுக்கு இடையில் வைத்துக்கொண்டு நாம் அத்தனை சவால்களையும் ஃபேஸ் பண்ணிக்க கடைசியில் பாதிக்கப்படுறது வைத்தியர்கள் நாங்களாக தான் இருக்கின்றோம். மன ரீதியில், உடல் ரீதியில் எத்தனையோ சவால்களை நாளுக்கு நாள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதால் பாதிக்கப்படுறது நாங்களும், எமது குடும்பமும், எமது சமூக வாழ்க்கை. இந்த நிலைக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த அமைப்பு உதவி செய்ய வேணும். ஒவ்வொரு வைத்தியனுக்கும் அவனுக்கு பிரச்சனை வரைக்குள்ள கண்ணீர் துடைக்கிற அல்லது ஒரு உதவிக்கரம் நீட்டுகின்ற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்க வேண்டும், இருக்கும் என்றது எனது ஒரு நம்பிக்கை. எங்களுக்குள்ளே ஒற்றுமை, எங்களுக்குள்ளே பகிர்வு இருக்க வேண்டும். நாங்களாகவே சில விடயங்களை எங்களோட ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு, நாங்கள் எங்களோட ரிலாக்ஸேஷனை கூட்டுறதுக்கு, ஃபேமிலியாக பர்சனலாக எங்களோட ரிலாக்ஸேஷனை கூட்டுறதுக்கு இந்த அமைப்பு உதவி செய்யும். அதுக்கு நிச்சயமாக நமது கத்தோலிக்க திருச்சபை உதவி செய்யும். அதற்கு அடுத்ததாக நாம் பொதுநிலையினர் கழகமாக, பொதுநிலையினர் அமைப்பாக இருந்து செய்ய வேண்டியவை இருக்கின்றது. ஒன்று, எமக்கும் வைத்திய சமூகத்துக்கும் சாதாரண ஒரு பொதுமகனுக்கும் இடையிலான இடைவெளியை இந்த அமைப்பினூடாக குறைத்து கொள்ள முடியும். அது ஃபாதர் சொன்ன
நிறைய விடயங்கள் மூலமாக செய்ய முடியும். எமக்கென்று சொல்லி ஒரு கத்தோலிக்க திருச்சபைக்கென்று சொல்லி யாழ்ப்பாண கத்தோலிக்க திருச்சபைக்கென்று ஊடகங்கள் இருக்கின்றது, பாதுகாவலன் இருக்கிறது, ஊடகங்கள் இருக்குது. அதன் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்த முடியும். அது எம்மையும் பொதுநிலையரையும் கிட்டே கொண்டு வாரதில் ஒவ்வொரு குருவானவரும் நிறைய பங்கு வகிப்பார். எங்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்க வேண்டும். மக்கள் எமது வைத்திய சேவையின் அழுத்தங்களை புரிந்து கொள்ளவார்கள். ரெண்டாவது, நாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கிறது. எத்தனையோ பேக்வேர்டான கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஈவன் ஜெஃப்னா டயாசிஸ் எடுத்தாலே கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் வைத்திய சேவை அணுகுவதற்கு மிகவும் கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒரு நாள், வருஷத்தில் 2 நாளாவது இப்போதைக்கு நாங்கள் ஒரு அவுட்ரீச்சாக போய் செய்யலாம். செய்கிறது நிச்சயம் அவர்களுக்கு எவ்வளவோ உதவியே கொடுக்கும். இதே ஒரு பணிச்சுமையாக நாங்கள் யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எந்த நாளும் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருந்து ஒர்க் பண்ணுறதுமாக்க அது ஒரு ரிலாக்ஸேஷன். அப்படித்தான் மற்ற அமைப்புகளும், அதாவது கொழும்பில் இருக்கிறங்கிற அமைப்பு, மன்னாரில் இருக்கிற இதே மாதிரி அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒன்று செய்யலாம். அதுக்குரிய சப்போர்ட் நிச்சயம் எங்களோட டயாசிஸ் தரும். அதுக்கடுத்த நாங்கள் டயாசிஸின் எதிர்பார்ப்புகள், அவைக்குரிய உதவிகளை ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் ஆஃப் மெம்பர்ஸாக இருந்து செய்யலாம். இதுகள்லாம் என்னுடைய கருத்துக்கள். நாங்கள் பிஷப் இருக்கே ஒரு கமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணால் நல்ல நினைக்கிறேன். ஒரு பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், எங்களுக்கு கட்டாயம் ஸ்பிரிச்சுவல் அட்வைசர் அண்ட் கோஆர்டினேட்டராக, ஸ்பிரிச்சுவல் டிரெக்டராக ஃபாதர் மௌலிஸ் இருப்பார். பட் ஒரு கமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணினா ஒரு பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஒரு 10 பேர் இல்லாட்டி ஒரு 5 பேர் உள்ள ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணால் அடுத்த கட்ட இதுகளை முன்னெடுத்து செல்வது ஈஸியாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. அந்த அருட்தந்தை மௌலிஸ் அடிகளார் அவர்களே, அருட்தந்தை டேவிட் அடிகளாரே, அருட்தந்தை டெரன்ஸ் அருட்சோதரிகள், அந்த டாக்டர்ஸ், உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறி நிற்கின்றேன். முதலாவது, பல காலமாக நான் ஃபாதர் மௌலிஸிடம் கேட்பது என்ன மாதிரி இந்த டாக்டர்ஸ் கில்டன் அவர் ஓம் செய்கிறேன் என்றேன். என்றால் கலம்பு டாக்டர்ஸ் கில் பிரசிடென்ட் என்னிடம் அடிக்கடி கேட்பார். ஏனென்றால் 7-8 வருஷத்துக்கு மேல் கலம்பு டாக்டர்ஸ் கில்டில் நான் டாக் கொடுத்தேன். கிரைஸ்ட் த ஹீலர் ஃபார் எக்ஸலன்ஸ் சொல்லி. அப்போ அது பிறகு சொன்னார்கள், இவர் இருக்கைகளையே இதை துவங்குவோம் என்று சொல்லி. ஆனால் வசதிகள் வரவில்லை. கோவிட்-19 இவெல்லாம் முடிஞ்சது. ஆனால் இப்பொழுது இதை ஆரம்பித்திருக்கின்றார். எனது நன்றியும் பாராட்டும் பேருக்கு ரோடு ஒத்துழைத்த எங்களுடைய பொது நிலையினர் கழக அங்கத்தவர்கள் எல்லோருக்கும் எனது நன்றி. இது இன்றைய மறைவுரையிலே உங்களுக்கு சொல்லப்பட்டது எப்படியான ஒரு வாழ்வன். இந்த மறைவுரையை தந்தவர் உள ஆற்றுப்படுத்தல் நிலையத்தின் இயக்குனர் அகவொழி என்று சொல்லி நாங்கள் இங்கே வச்சிருக்கோம். குடும்ப பிரச்சனைகளோடு எல்லாம் மாணவிகள் எல்லாருக்கும் கவுன்சிலிங், உள ஆற்றுப்படுத்தல் செய்கிறவர். நான் சொல்ல வந்தது, கிரைஸ்ட் இஸ் a teacher par excellence and a healer par excellence. ரெண்டும் தான் அவர் செய்தது. திறமையாக ஒரு ஆசிரியனாக இறையரசை போதித்தார்.
சிம்பிள் கதைகள் உவமைகள் மூலம் பெரிய உண்மைகளை விளங்கப்படுத்தின திறமையான ஆசிரியர். அதே நேரத்தில் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து குணப்படுத்தினார். சரீரம் மாத்திரமில்லை, ஆன்ம குணத்தையும் கொடுத்தார். இந்த ரெண்டையும் அவர் செய்தவர். அதுதான் எங்களுடைய மிக பெரிய ஒரு பணி. Not only to heal the body but also heal the soul. ரெண்டுக்கும் செய்ய வேண்டியது உங்களுடைய பணியாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன், அந்த பிரிட்டிஷ்காரர் போன காலத்தில் இருந்த ஜட்ஜஸ் எல்லோரும் கேஸ் செய்துமென்று சொன்னால் கேட்பார்கள், டாக்டர் இருக்கிறாரா அல்லது குருவானவர் இருக்கிறாரா, முதலாவதாக எடுப்பேர். ஏனென்றால் இவர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள். அதனுடைய இங்கே மினக்கிடப்படாது, கெதியை அனுப்பிடுவோம். ஆனால் இப்போத்த நீதிவான்களுக்கு இது தெரியுமோ தெரியாது. ஏனென்றால் இவர்கள் டாக்டர்ஸ் அவசரம் அங்கே போகணும், அவர் உயிர்களை காப்பாற்றுவார்கள். உடனடியாக முதலாவதாக எடுத்து குருவானவரும் அப்படித்தான் என்று சொல்லி செய்வார்கள். ஆனால் இதெல்லாம் போயிட்டு. ஆனால் உங்களுடைய பணி இந்த ரெண்டும், ஆன்மாவையும் உடலையும் குணப்படுத்துதல், மிக உன்னதமான ஒரு பணி, கஷ்டமான பணி. என்றால் காலேஜுக்கு போயிருக்கிற நேரத்தில் இதில் மறந்துடுவோம். ஆனால் பல பேர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், சில டாக்டர்ஸ்கிட்ட போனால் காய்ச்சி கொண்டு இருக்கவே மனம் ஆறுதல் அடைஞ்சு வருத்தம் போயிடணும். ஆனால் சில டாக்டர்ஸ் கதைக்க விடுறவே இல்லை, போனோடனே மருந்து எழுதி போடுவார். டாக்டர் ஃபிலிப்ஸ் என்ற டாக்டர் வச்சு இருந்தவர், இப்போ அதில் கொஞ்சம் மென்ஷன் மருந்து எழுதி போடும். யூ கேன் ரீடு ப்ராப்ளி. ஆளை கண்டோன்னே அவருக்கு தெரியும் என்ன வருத்தம்னு சொல்லி எழுதி போட்டுவார். நாங்கள் பாவடி பண்ணுறது. டாக்டர் ஏப்ரஹாம் அங்கார இருந்தவர் கதைப்பேர், கதைச்சி போட்டு லாட்சி எழுது மருந்து அதில் ஓட்டுடுவார். இப்படியான வித்தியாசமான டாக்டர்ஸை நான் கண்டிருக்கிறேன். ஃபிலிப்ஸ் வாஸ் வெரி குட். ஆளை கண்டுட்டு என்னன்னு சொல்லி முடிக்கவங்க எழுதி போட்டு இருப்பார். ஆனால் சரியான ட்ரக் பண்ணுவார். சாப்பிடணும், நல்லா சொல்லியே விடுவார், நல்லா சாப்பிடணும் என்று சொல்லி. இப்படியான பணிகளில் இருக்கிற நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கின்றேன். உங்களுக்கு துணையாக இங்கே தந்தை மௌலிஸ் எப்பொழுதும் இருப்பார். தேவையான நேரம் ஃபாதர் டேவிட் எங்களுடைய அகவழி நிலையத்தில் இருக்கிறவர். கவுன்சிலிங் தேவையானவர்கள், இன்னொரு சுவாமி மிப்பான் வந்திருக்கிறார், எம்எஸ்சி செய்து போட்டு கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கார். அப்படியானவர்களும் உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆகவே மீண்டும் இவ்வளவு பேர் இங்கே வந்து இதை தொடங்குவதற்கு முன் வந்தமைக்கு எனது நன்றியும் பாராட்டும். உங்களை பிடிக்கலென்றால் கஷ்டம் எனக்கு தெரியும், ஆனால் இருந்தும் இங்கே வந்து இதில் பங்கு பற்றினமைக்கு நன்றி. பங்கு பெற்ற முடியாமல் இருக்கிறவர்களுக்கும் எனக்கு நன்றி. என்றால் அவர்கள் வெவ்வேறு வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். எனவே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இங்கே எங்களுடைய டாக்டர் தனேந்திரன் சொன்ன மாதிரி நீங்களாகவே ஆர்கனைஸ் பண்ணி எங்களுடைய, எனக்கு 3 மாவட்டம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு. கிளிநொச்சி முல்லைத்தீவு பக்கத்தில் மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுக்குரிய செலவுகளை, மருந்துகளை நாங்கள் பெற்றுத் தருவோம். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கரிட்டாஸ் இன்டர்நேஷ்னல் மூலம் பெற்றுத்தருவோம். ஆனால் இதை செய்தால் மிக நன்றாக இருக்கும். நன்றி. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த எக்ஸ் கமிட்டி மெம்பர்ஸை தெரிவு செய்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? இஸ் இட் ஓகே? ஒரு கமிட்டி இருந்தால் தான் அது பொதுநிலை அமைப்பான அப்படியால் நான் எந்த இடக்கூடிய உதவியை நான் செய்வேன். ஆனால் நீங்கள் ஒரு அமைப்பாக வருவது நல்ல. உங்கள் மத்தியில் இருந்து ஒரு செயலாளரை போடுவோமா?
செக்ரட்டரியை போட்டால் நல்லமில்ல. செக்ரட்டரியோட நல்ல செக்ரட்டரியா? சிஸ்டர் வேர்ஜியே சிஸ்டர் பெப்டிஸ்டா?